மகாராஷ்டிரா மாநில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவின் 78வது ஆண்டு பிறந்த நாள் விழா தாராவி 90 அடி சாலை சோனாப்பூர் லேன் பகுதியில் உள்ள கழக பணிமனையில் காலை 11:30 மணிக்கு மாநில கழக அவைத்தலைவர் வி. சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில கழக பொருளாளர் என். எட்வர்ட், துணை செயலாளர் கே. வி. பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில அண்ணா தொழிற்சங்க தலைவர் ராமையா பாண்டியன் புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மும்பை மாநகராட்சி உறுப்பினர் பாஸ்கர் செட்டி, பாஜக உமாகாந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பாஸ்கர் செட்டி புரட்சி தலைவி அம்மா குறித்து பேசி அவருக்கு புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்ச்சியில் மும்பை மாவட்ட கழக செயலாளர் இ. மூர்த்தி, மாவட்ட கழக தலைவர் எம். சீனிவாசன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆர். எஸ். மணி, ராணி செல்வராஜ், மாநில இளைஞரணி துணை செயலாளர் வி. சத்யா, தொகுதி செயலாளர்கள் கே. தங்கபாண்டி, எஸ். காவேரி, டி. அருணாச்சலம், கழக முன்னோடிகள் எஸ். ராஜே, தாராவி ஆத்திமுத்து, லட்சுமண பெருமாள், சீதாகயம் கழக பிரமுகர் கருணா, மனிதநேயம் கே. சங்கர், கே. பாபு, மதியழகன், சி. சவுந்தரராஜன், முள்ளுண்ட் முருகன், ஏ. சரஸ்வதி, கோலிவாடா கழக இணைச் செயலாளர் சந்தனமேரி, எம். மணிசேகரன், சின்னவன், சிறுத்தை செல்வராஜ், குப்புசாமி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. நிறைவாக மும்பை மாவட்ட கழக செயலாளர் இ. மூர்த்தி நன்றி தெரிவித்தார்.